ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரீத்தி ஆரியோக்ஸ். வாங்க இன்னைக்கு ஸ்லீவ்ல எப்படி நெட் அட்டாச் பண்ணலாங்கிற வீடியோ பார்க்கலாமா? நம்ம பேக் நெக்ல நெட் அட்டாச் பண்ணி ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே சொல்லிக் கொடுத்துருக்கேன். அது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இப்போ ஸ்லீவ் வீடியோ வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க, அதனால தான் இந்த வீடியோ. நம்ம சேனல்ல வீடியோ போட்டு 1 மந்த்துக்கு மேலவே ஆகுது. கொஞ்சம் ஒர்க் பிஸினால வீடியோ வந்து ரெகுலராக போட முடியல. வாங்க இந்த வீடியோ வந்து தெளிவா எப்படி நெட் அட்டாச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதுல போட்டிருக்க ஒர்க்கையும் எப்படி போடலாங்கிறத நான் பண்ணி காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, ஸ்லீவ் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது பிளவுஸ்ல ஸ்லீவ் மார்க் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மெஷரிங் டேப் எடுத்துக்கோங்க. எடுத்து வித் மெஷர் பண்ணியிருக்கேன். வித் பாருங்க, எனக்கு 12 இருக்கு. 12ல சென்டர் மிட் பாயிண்ட் 6 மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹைட் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ ஹைட்டு பாருங்க, எனக்கு மெஷர் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் 10 இருக்குது. அப்போ அதுல மிட் பாயிண்ட் வந்து 5. அப்போ அந்த 5 மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சென்டர்லையும் கீழே உள்ள சென்டரும் மேலே உள்ள சென்டரும் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்கேல் வச்சு. பண்ணி பார்த்துட்டு இனி அடுத்து சென்டர்ல வித் மெஷர் பண்ணுவோம். இதுல பண்ணி பார்த்தப்போ வந்து எனக்கு 15 இருக்குது. 15ல பாதி 7.5 அதை மார்க் பண்ணிட்டு ரெண்டு எண்டையும் கீழே ஸ்லீவோட எண்ட்ல இருந்து ரெண்டு எண்டையும் இதே மாதிரி மிட் பாயிண்ட பார்த்து நான் ஸ்லாண்டிங்கா லைன் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைட்டா லைன் போட்டுட்டு பாருங்க கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு லைனை டார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ லைனை டார்க் பண்ணியாச்சு. இனி ஃப்ரேம்ல வந்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இனி நெட் அட்டாச் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி நெட் கிளாத்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன், சின்ன பீஸு. நான் உங்களுக்கு பேக் நெக்ல நெட் அட்டாச் பண்ணது வந்து கீழே நெட் வச்சு அட்டாச் பண்ற மாதிரி காட்டியிருப்பேன். நான் ஸ்லீவ்ல பொறுத்த வரைக்கும் மேலதான் நெட் அட்டாச் பண்ணுவேன், அதனால இப்படி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, பின் எடுத்துக்கோங்க. நெட்டுக்கு மேல இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாவே தொடர்ந்து கண்டினியூஸா பின் பண்ணணும். அப்படி பின் பண்ணாதான் நமக்கு டைட்டா நெட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால கண்டினியூஸா தொடர்ந்து அந்த ஸ்லாண்டிங்கா ரெண்டு ட்ரையாங்கிளோட ஸ்லாண்டிங் லைன்லையும் ஃபுல்லாவே போட்டுக்கிறேன். அதே மாதிரி கீழே பின் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நல்லா இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணி பின் பண்ணணும். அப்பதான் நெட்டு வந்து நல்லா டைட்டா இருக்கும். டைட்டா இருந்தாதான் ஒர்க் போடவும் முடியும். அதே மாதிரி நமக்கு ஃப்ரேம்ல இருந்து கலத்துனதுக்கு அப்புறம் லூஸா இருக்கக்கூடாது. ஸ்டிச் பண்ணும்போது நீங்க லூஸா வந்து நெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் ஃபினிஷிங்கே இருக்காது. அதனால இந்த மாதிரி இழுத்து பின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லா பின் பண்ணி முடிச்சாச்சு. இனி நெட்டை அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு வேண்டி ஜரி லைன் ஃபர்ஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஜரி த்ரெட் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். எடுத்து வரிசையா ஜரி லைன் போட ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நான் கீழே மட்டும் என்ன பண்றேன்னா 3 லைன் ஜரி த்ரெட் வச்சு கொடுத்துருக்கிறேன். மேல உள்ள 2 ஸ்லாண்டிங் லைன்லையும் டபுள் செயின் கொடுத்துட்டு அதுக்கு மேல நான் சிக்ஸாக் போட போறேன். கீழே மட்டும் நார்மலா நம்ம எப்பவும் போடுற மாதிரி 3 லைன் வந்து ஜரி த்ரெட் வச்சு போட்டுக்கோங்க. இது என்னோட மெத்தடு, நான் இப்படிதான் போடுவேன். கீழே வந்து 3 ஜரி லைன் போட்டுட்டு மேல சிக்ஸாக் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இப்போ ஸ்லாண்டிங் லைன்ல செயின் ஸ்டிச் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் டபுள் செயின் போட்டுக்கலாம். இதுல துளிப்புல 14th நம்பர் நீடில் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இனி டபுள் செயின் முடிச்சாச்சு. இனி அடுத்து ஜிக்ஸாக் போட்டுடலாம். ஜிக்ஸாக் பாருங்க, சின்ன சின்னதா போடணும், பெருசா போடக்கூடாது. சின்ன சின்னதா இப்போ நான் போடுற மாதிரியே ஜிக்ஸாக் போட்டுக்கோங்க. ஜிக்ஸாக் வந்து கண்டிப்பா நெட் அட்டாச் பண்ணும்போது போடணும். இது வந்து நமக்கு ஒரு சேஃப்டிக்கு வேண்டிதான் இந்த ஜிக்ஸாக் போடுறோம். அதனால ஜிக்ஸாக் ஸ்டிச் கண்டிப்பா கம்பல்சரி நெட் அட்டாச் பண்ணும்போது. ஃபுல்லாவே ஸ்லாண்டிங் லைன் ஃபுல்லாவே போட்டிருக்கேன். கீழே மட்டும் நான் சிக்ஸாக் போடல, ஏன்னா அது வந்து நார்மலா நம்ம ஸ்டிச்சிங்க்கு கீழே வரும். அதனால நான் அதுல வந்து யூஸ் பண்ணல சிக்ஸாக்கு. மேல மட்டும் நான் சிக்ஸாக் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இப்போ ஃபுல்லாவே நெட் அட்டாச் பண்ணியாச்சு. இனி நெட் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் பிரிச்சு எடுக்கணும். மெயின் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு எல்லா பின்னையும் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு நெட்டை கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நெட்டை
அந்த சரி த்ரெட்டை ஒட்டி கட் பண்ணாம கொஞ்சம் கேப் விட்டு, சின்னதா கேப் விட்டு, நான் இப்ப கட் பண்ண மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒட்டி கட் பண்ண வேணாம், ஏன்னா அது வந்து ஒரு சேஃப்டிக்காக சொல்றேன். நெட்டும் மெயின் கிளாத்ல இருந்து நம்ம இழுத்து இது பண்ணும்போது கிழிஞ்சிடக்கூடாது, அதுக்கு வேண்டியது நான் சொல்றேன். இந்த மாதிரி லைட்டா சின்னதா ஒரு பீஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அந்த பீஸ் வந்து வெளியில தெரியாது, ஏன்னா அதுக்கு மேல நமக்கு ஒர்க் வந்துடும், அதனால தெரியாது. அதனால அது அப்படியே இருக்கட்டும், ஒண்ணுமே பண்ணாது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி கீழே உள்ள நெட்டை நீங்க கட் பண்ணக்கூடாது. கீழே வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மடக்கி வந்து அதுல ஸ்டிச் போடணும், அதனால அதுல வந்து வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். ஏன் என்ன பண்ண போறோம்னா, ஃப்ரேமை நான் வந்து பேக் சைடு திருப்பி போட்டுக்கிறேன். போட்டுட்டு சென்டர்ல மெயின் கிளாத்தை மட்டும் லைட்டா நீடில் வச்சு பிடிச்சி இழுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் கட்டர் எடுத்து 4 சைடும் கட் பண்ணி விட்டுக்கணும். நான் பேக் நெக்ல நெட் அட்டாச் பண்ணும்போது சொல்லி கொடுத்துருப்பேன். நெட்டை மெயின் கிளாத்தை பிரிச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி 4 சைடும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் நெட்ல எந்த வித டேமேஜும் இல்லாம நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும். அதனால இந்த மாதிரி 4 சைடும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இனி மெதுவா அந்த மெயின் கிளாத்தை ரிமூவ் பண்ணுங்க நெட்ல இருந்து. சில பேர் வந்து அதுல ஃபுல்லாவே க்ளூ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுப்பாங்க, அந்த பிசுறு தெரியாம இருக்கிறதுக்கு வேண்டி. நான் அப்படி பண்றது இல்ல. நான் பிசுறு தெரியாம இருக்கிறதுக்கு வேண்டி இன்னொரு ஐடியா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் கட் பண்ணிட்டு நான் எடுத்து ஃப்ரெண்ட்ல எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, லைட்டா அந்த ஓரத்துல மட்டும் பிசுறு தெரியுது. அந்த பிசுறு தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. நீங்க வச்சிருக்க பிளவுஸ் கலர்லயே சில்க் த்ரெட் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச்சை அந்த ஸ்லாண்டிங் லைன்ல மட்டும் போட்டு விட்டுட்டீங்கன்னா அந்த பிசுறு தெரியவே செய்யாது, பார்க்க ரொம்ப நீட்டா இருக்கும். பாருங்க, நான் இப்ப போடுற மாதிரியே போட்டுக்கோங்க. இப்படிதான் இருக்குது. இப்ப பாருங்க, ஒரு பிசுறுமே தெரியல, அப்படிதானே? இனி நெட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெட்டு முடிஞ்சு இனி நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒர்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, கட் பீடு எடுத்துக்கிறேன். கோல்டன் கலர் கட் பீடு எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுருக்கேன். போட்டுட்டு நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இனி அடுத்தது ஸ்டோன் செயின் எடுத்துக்கிறேன். ஸ்டோன் செயின்ல கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். இந்த பிளவுஸுக்கு பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கு அதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ் எல்லாத்துக்குமே சேர்த்து எனக்கு ஒரு 2.5 மீட்டர் ஸ்டோன் செயின் தேவைப்பட்டுச்சு. நான் இதுல என்ன பண்றேன்னா, பட்டன் ஹோல் ஸ்டிச், நம்ம த்ரெட்ல பட்டன் ஹோல் ஸ்டிச் நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, அதே ஸ்டிச்சை தான் நம்ம ஸ்டோன் செயின் போடும்போது யூஸ் பண்ணணும். 2 ஸ்டோன் செயினா வச்சு நான் அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை போட்டுக்கிறேன். த்ரெட்டை ஃபர்ஸ்ட் மேலே கொண்டு போகணும், மேல இருந்து அப்படியே கீழே கொண்டு வரணும், வந்துட்டு ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு கொண்டு போகணும். இந்த மாதிரி தான் பட்டன் ஹோல் ஸ்டிச் போடணும். ஸ்டோன் செயினை ஒட்டிடாதீங்க, எப்பவுமே ஸ்டோன் செயின் வைக்கும்போது ஸ்டிச் போட்டு தான் எடுக்கணும். இனி அடுத்த லைன் வந்து அதே கட் பீடு வச்சு நம்ம அடுத்த லைன் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாவே கொடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் முடிச்சாச்சு. இனி என்ன பண்ண போறோம்னா, அந்த ஓரம் இந்த ஓரம் 2 ஸ்லாண்டிங் இதுலயும் அதே மாதிரி நம்ம கீழே கொடுத்த ஒர்க்கா மேலே கொடுத்து எடுத்து வச்சிருக்கேன். இனி என்ன பண்ண போறோம்னா, நெட்ல 1/2 இன்ச்சா மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு 1/2 இன்ச்சுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா நெட்ல ஒர்க் போட போறேன். இப்போ மார்க் பண்ணி இப்படி எடுத்து வச்சிருக்கேன். இனி என்ன பண்ண போறோம்னா, ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எடுத்து மேல இருந்து நீங்க மார்க் பண்ண லைனை ஸ்ட்ரெயிட்டா போட்டு விட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போடும்போது அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல ஃபுல்லாவே நம்ம கட் பீடு வச்சு ஒர்க் போட போறோம். கரெக்டா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இது ஒவ்வொரு இன்ச்சஸ் கேப் விட்டு போட்டீங்கன்னா ரொம்ப கேப்பா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த ஒர்க்குக்கு 1/2 இன்ச் வச்சு நான் போட்டுக்கிறேன். இப்போ நான் லைனை கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இனி இதுக்கு மேல நம்ம ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, கட் பீட் எடுத்துக்கலாம். கட் பீட் எடுத்துட்டு 2 கட் பீடா போடுங்க. சுகர் பீட் 2 யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கட் பீடையும் 2 போட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4ஆம் நம்பர் பஞ்ச் பீட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு
அந்த கீழே வச்சுட்டு மேலே கட் பீட் வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டு நாட் போட்டு எடுத்திருக்கேன். இதை நான் வந்து நூலை வந்து எப்படி எடுத்திருக்கேன்னா ஒவ்வொன்றுக்கும் கனெக்ட் பண்ணி அப்படியே அந்த லைன்ல இருந்து கொண்டு போறேன். இப்போ பாருங்க, அடுத்தது போட்டு காட்டும் போது தெரியும் உங்களுக்கு. நாட் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த நூலை ஃபர்ஸ்ட் ஒரு நாட் போட்டுட்டு தான் நீங்க வந்து நூலை கண்டினியூஸா நெட்ல அடுத்த இடத்துக்கு நீங்க கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் எண்டு நாட் போட்டுக்கணும். போட்டுட்டு தான் அடுத்தது வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா போடணும். ஏன்னா எதனால எண்டு நாட் போட சொல்றேன்னா கீழே நம்ம நூலை எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணி விடும்போது அந்த எண்டு நாட் போடாம நீங்க போட்டீங்கன்னா நம்ம போட்ட எல்லா ஒர்க்குமே அப்படியே கலந்து விழுந்துரும். அதனால ஒன்னுல இருந்து ஒன்ன கனெக்ட் பண்றீங்கன்னா நெட்ல ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எண்டு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப நம்ம கீழே நூலை கட் பண்ணி விட்டாலும் எதுவுமே ஆகாது. இந்த சிம்பிள் டிப்பு ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா. இப்ப பாருங்க, ஃபுல்லாவே நான் முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்குது. இனி என்ன பண்ண போறேன்னா சைட்ல ஒர்க் போட போறேன். அதுக்கு 3ஆம் நம்பர் பஞ்ச் பீட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு சென்டர்ல வச்சுட்டு ஃப்ரண்ட்ல போயிட்டு பேக்ல வரும்போது ஒரு சீக்வன்ஸ், ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு 3ஆம் நம்பர் பீடு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். வச்சுட்டு அடுத்து இங்க வரேன். இந்த மாதிரி 4 சைடும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். நான் இப்ப போடுற மாதிரியே போடுங்க. போட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இதுல சீக்வன்ஸ் வந்து மீடியம் சைஸ் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னதும் இல்ல, ரொம்ப பெருசும் இல்ல, மீடியமா இருக்கும் பாக்குறதுக்கு சைஸ். போட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இனி என்ன பண்ண போறோம்னா அடுத்தது சென்டர்ல 3ஆம் நம்பர் பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பீடு, அதுக்கப்புறம் ஒரு 3ஆம் நம்பர் பீடு, இப்படி ஒரு சுத்தி ஒரு 5 லைன் போட்டுக்கிறேன். நான் போடுற மாதிரியே போடுங்க. இதுக்கு இடையில எல்லாம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம போட்டிருக்க இதுல ஜர்தோசி யூஸ் பண்ணுவோம். இப்படி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொன்றா ஃபுல்லாவே போடுறாம ஃபர்ஸ்ட் பீடு வச்சு உள்ள ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது ஜர்தோசி எதுலலாம் வருதோ ஜர்தோசியை கம்ப்ளீட் பண்ணிப்பேன் நான். அதுக்கப்புறம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எதுலலாம் வருதோ அதை கம்ப்ளீட் பண்ணிப்பேன். இப்படிதான் வரிசையா நான் போடுவேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நீங்க போட்டுட்டீங்கன்னா ஒர்க்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் முடிக்கிறதுக்கு. அதனால ஒவ்வொன்று வேலையா ஃபர்ஸ்ட் பீட்னா பீடு, அதுக்கப்புறம் த்ரெட் ஒர்க்கு, அப்படி வரிசையா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜர்தோசியை கட் பண்றதுக்கு வீடியோ நிறைய பேர் கேக்குறீங்க, அதுக்காக கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல நான் ஜர்தோசி எவ்வளவு சென்டிமீட்டர் பாருங்க, 1.5 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒர்க்குக்கு நான் 1.5 சென்டிமீட்டர் கரெக்டா இருக்கும். அதனால அந்த மாதிரி ஒரே ஒரு பீஸ் கட் பண்ணிட்டு எல்லா பீஸையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா நான் இப்போ கட் பண்ற மாதிரி கட் பண்ணுங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்கன்னா நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவ்வளவு சென்டிமீட்டர், அது நம்ம சும்மாவே கட் பண்ணிக்கலாம். ஜர்தோசி போடுறதுக்கு ஹேண்ட் நீடில்ல 10ஆம் நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஜர்தோசி இந்த மாதிரி சின்ன பீஸும் கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு சைஸ்லாம் இல்லை, சும்மா சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நான் பீட் ஒர்க் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி ஜர்தோசி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜர்தோசிக்கு அந்த 10ஆம் நம்பர் நீடில நூல்ல கொடுத்து எடுத்து வச்சிருக்கேன். கீழே இருந்து இதே மாதிரி மேலே எடுத்துக்கோங்க நூலை. எடுத்துட்டு இனி என்ன பண்ண போறோம்னா ஜர்தோசிய போடுங்க. போட்டுட்டு லேசி டீசி ஃப்ளவர் மேக் பண்ணதுக்கு சொல்லி தந்திருப்பேன் லாஸ்ட் வீடியோல, அதே மாதிரி பண்ணணும். பண்ணிட்டு அதை வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு 4 சைடும் போட்டுக்கோங்க. 4 சைடும் இடையில ஜர்தோசி போட்டுக்கோங்க. இப்போ இந்த 1.5 சென்டிமீட்டர் நம்ம எடுத்தது கரெக்டா இருக்கு பாருங்க. நீங்க இதை விட பெருசா கட் பண்ணீங்கன்னா ரொம்ப பெருசா போயிடும். அடுத்தது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அடுத்த ஸ்டிச்சுக்கு போடுறதுக்கு டிஸ்டர்ப் ஆயிரும். அதனால நம்ம சின்னதாவே கட் பண்ணி எடுத்துக்கோம். நான் எல்லாத்துலயும் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன்னு இல்லை, ஒவ்வொரு பிளவுஸோட சைஸுக்கும் பொறுத்து ஒர்க்குக்கும் பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணிப்பேன். ஜர்தோசி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சென்டிமீட்டர்ல வரும். லாஸ்டா நான் போட்ட வீடியோல வந்து நெட் வீடியோல 2 சென்டிமீட்டர் கட் பண்ணிருப்பேன் பாருங்க. இதே மாதிரி போட்டுட்டு நான்
ஒவ்வொன்றுக்கும் வச்சு ஸ்டிச் கொடுக்கணும், இல்லாட்டி எலுமினிக்கும். அதனால இந்த மாதிரி வச்சு 4 சைடும் லேஸ் டேசி ஃப்ளவர் போட்டாச்சு. இனி அதை ஃபினிஷிங் கொடுக்கறதுக்கு வேண்டி ஒரு சின்ன ஜர்தோசி எடுத்து இந்த மாதிரி வச்சு கீழே போட்டுப்போம். கஸ்டமர் எனக்கு அனுப்பின டிசைன்ல இதே மாதிரி எக்ஸாக்டா இருந்துச்சு. அதே மாதிரி நான் மேக் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த பிளவுஸ் அவங்களுக்கு. இதுல ஜர்தோசி போடுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஏன்னா ஜர்தோசி ஃபுல்லாவே ஹேண்ட் வச்சு நம்ம ஹேண்ட் நீடில் வச்சு பண்றதுனால பீட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு அவ்வளவு டைம் எடுக்காது. ஏன்னா நம்ம வந்து ஆரி நீடில் வச்சு நம்ம பண்றதுனால ஸ்பீடா வேலை நடக்கும். இது ஹேண்ட் நீடில் வச்சு பண்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஃபுல்லாவே இந்த மாதிரி போட்டாச்சு. இதே மாதிரி எல்லா சைடும் ஜர்தோசி மேக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஜர்தோசி கம்ப்ளீட் பண்ணியாச்சா? இனி அடுத்தது போயிடலாமா? அடுத்தது பாருங்க, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுடலாம். அதுக்கு இதுல 7 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். 7 ஸ்ட்ராண்ட்ஸ்னா நம்ம அதை வந்து நூல்ல பொறுத்து திருப்பி நாட் போடும்போது நமக்கு 14 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும். நான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தது இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல ஃப்ரெஞ்ச் நாட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நீடில் கீழே இருந்து மேலே நூலை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த நீடில் வச்சுட்டு ஒரு ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி குத்துனீங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடும். இப்போ நான் அதை பண்ற மாதிரியே பண்ணுங்க. இப்படி சுத்திட்டு இப்படி தள்ளி குத்தணும், அப்பதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் ரொம்ப ஈஸி. ரிங் நாட்டு, புல்லியன் நாட் தான் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிகினஸா இருக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். பழகிட்டீங்கன்னா எல்லாமே ஈஸி தான். இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, ஜர்தோசி இதெல்லாம் போடுறதுக்கு டைம் வந்து எடுத்துட்டே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இது வந்து ஃபுல்லாவே ஒவ்வொரு நூல் தீர தீர நம்ம வந்து நீடில் வந்து எடுத்துட்டே இருக்கணும் ஸ்ட்ராண்ட்ஸ். அதனால டைம் ஆச்சு. மற்றபடி பீட் ஒர்க்லாம் ஸ்பீடா டக்கு டக்குன்னு போட்டா கம்ப்ளீட் ஆயிரும். போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாவே லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஃபுல்லா அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கீழே வந்து நான் ஹேங்கிங்ஸ் போட்டுட்டு இருக்கேன். இப்போ ஹேங்கிங்ஸ் பாருங்க, 3 சுகர் பீடு, ஒரு கிறிஸ்டல் பீடு ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 சுகர் பீடு எடுத்துட்டு லாஸ்ட் உள்ள பீடை மட்டும் கொஞ்சம் வெளியில தள்ளிட்டு மீதி உள்ள எல்லா பீட்லையும் ரிட்டன் அந்த நீடில் அப்படியே கொண்டு போயிட்டு கீழே குத்திர வேண்டியதான். இப்படிதான் ஹேங்கிங்ஸ் போடணும். ரொம்ப ஈஸி மெத்தட் இது. சாரி கலர் கோல்டன் கலர்ல வரும், அதனால நான் கோல்டன் கலர்ல கிறிஸ்டல் பீடு வாங்கிட்டு அதே மாதிரி நான் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளவுஸ் டிசைன் வந்து பேக் நெக்ல நெட் அட்டாச் பண்ண வீடியோ வந்து நல்லா ரீச் ஆச்சு. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, 1 lakh வியூஸ்க்கு மேல போயிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்லீவ் வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. ஹேங்கிங்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் புட்டாஸ் போடணும். புட்டாஸ் வந்து சிம்பிளா ஒரு சின்ன புட்டாஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு 3ஆம் நம்பர் பீடு வச்சிருக்கேன். வச்சுட்டு ஒரு சுகர் பீடு, 2 கட் பீடு இந்த மாதிரி தான் வச்சு 2 சைடு ஃபர்ஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் சென்டர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி புட்டாஸ் டுட்டோரியல்லாம் இதுக்கு முன்னாடி போட்ட நிறைய பிளவுசஸ்ல உங்களுக்கு காட்டியிருப்பேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாவே மேல உள்ள போர்ஷன்ல புட்டாஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணி நாட் போட்டு எடுத்திருக்கேன். இந்த பிளவுஸ் ரொம்ப சிம்பிளான ஒர்க்கை கொஞ்சம் நெட் அட்டாச் பண்ணி கிராண்டா காட்டியிருக்கோம். பேக் நெக்ல ஃபுல்லாவே நெட்ல ஒர்க் வரும். பேக் நெக் வீடியோ இதுல அட்டாச் பண்றேன் பாருங்க. இப்ப அந்த செயின் ஸ்டிச் போட்டது எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க, நம்ம அந்த பிசுறு தெரியாம இருக்கிறதுக்கு. அந்த ஜர்தோசி வச்சு ஒரு லேசி டேசி போட்டலாம். அதை சுத்தி 4 சைடும் பிரெஞ்ச் நாட்டும் நான் போட்டிருக்கேன். அதை மிஸ் பண்ணிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்படிதான் இருக்குது ஃபைனல் லுக். ஸ்லீவ்ல கிட்ட வச்சு தெளிவா காட்டுறேன் பாருங்க. பெருசா ஒர்க் போடுறத விடையும் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டியா ஒர்க் போட்டு ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும். எனக்கு இந்த அவுட்புட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
பாருங்க மேலே ஃபுல்லாக புட்டாஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொன்ன ஒவ்வொரு டிப்பும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க. யாருக்காவது ஏதாவது நீங்கள் ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட டிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ஆகும் மைண்டில். இது பேக் நெக்கோட அவுட்புட்டு. பேக் நெக்கும் ரொம்ப அழகா வந்துருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபைனல் அவுட்புட்டு. ஒர்க் போட்டு முடிச்சதும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.